ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன், அதை முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் தான் வந்திருந்தாங்க. நான் தம்பிக்கு ஸ்கூல் இருந்தங்காட்டி நான் போகல. எங்கள் அத்தை அங்கேருந்து ஒரு பெரிய பார்சலை அனுப்பிச்சுட்ருந்தாங்க. சரி, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸிங்கான ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே ஸ்கூல் டைமிங் முடிஞ்சு மறுபடியும் தம்பியை போய் அந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதெல்லாம் என்னென்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, தம்பி சத்து மாவு கேட்டிருந்தான், அது அப்புறம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் வெண்ணெய். அங்கே மாட்டுப்பால்லேருந்து எடுத்து வெண்ணெய் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் இங்கே நெய் காய்ச்சி வச்சிருவேன். அப்புறம் இதில் கொஞ்சம் காய்கறி, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், காய்கறி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. கோதுமை மாவு அங்கே பக்கத்துலேயே அரைக்கிற கடை இருக்கங்காட்டி அங்கேருந்தே வாங்கி கொடுத்துட்ருவாங்க. கொத்தமல்லி தழை, பீக்கங்காய், தக்காளி, சொரக்காய், கேரட் பீன்ஸ், அப்புறம் பெரிய வெங்காயம், மாங்காய், அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் லாஸ்ட்டாக ஃபில்டர் காஃபிக்கு தேவையான காஃபி பவுடர். இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே குப்பை வண்டி வந்துருச்சு. ட்ரை வேஸ்டெல்லாம் ஃப்ரைடே வரும். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ட்ரை வேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாம் செப்ரேட் பண்ணி பாக்ஸில் வச்சேன். கேரட்டெல்லாம் கொஞ்சம் கவர்க்குள்ளேயே இருந்தங்காட்டி, வெண்டைக்காய் கூட இருந்தங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருந்தது, கொஞ்சம் அழுகி போயிருந்தது. ஒரே ஒரு வெண்டைக்காய் அழுகி போயிருந்தது. ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலான்ட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அதோட பாக்ஸில் அதோட பேக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனித்தனியாக. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது மட்டும் கண்டெய்னரில் போட்டுட்டு பேக்கில் போட்டு வச்சு மற்றதெல்லாம் இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதெல்லாம் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 3 இருந்தது. இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மாவு இப்போ தான் முடிஞ்சுது, அதனால தான் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இல்லாட்டி அந்த பாத்திரத்துக்கே பாதி இடம் அடைச்சிக்கும். மேலே ஃப்ரீசரில் தேங்காய் மட்டும் வச்சுருப்பேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் கருவாடு போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்கிற ட்ரேயில் வந்துட்டு பால், அப்புறம் தயிர், பட்டர் இதெல்லாம் வச்சுக்குவோம். இப்போது கொடுத்துட்டு வெண்ணெயை அப்போவே உருக்கி எடுத்து வச்சிடலான்ட்டு உருக்கிட்டுருக்கேன்.
கொஞ்சம் அடுப்பு கம்மியிலேயே வச்சுக்கலாம். பட்டர் உருக்கும்போது அதுவே தனியாக எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும், நெய் நல்லா தெளிஞ்சு வரும். லைட் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கைத்தலை போட்டுக்கலாம். நான் இதில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறங்காட்டி அது ரெண்டும் எதையும் போடல. இது தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க நெய்யை. அப்புறம் இதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக தேங்காய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ நெய் உருக்குனாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். அங்கே இருந்தால் அவங்க பாட்டி பண்ணி கொடுப்பாங்க, இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.